ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியாவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் இமேஜஸை நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. இந்த பர்டிகுலர் ஃபார்முடைய பேர் கிப்லி. அண்ட் இந்த ஏஐயில் ஜென்ரேட் ஆகிற இந்த இமேஜஸ் ஆர் இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஏஐயில் ஜென்ரேட் ஆகிறது உண்மையிலேயே ஆர்டிஸ்ட்க்கு நல்ல விஷயமா, இல்லை அவங்களுக்கு இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றின என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் என்னுடைய இன்சைட்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கிப்லி. ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாகவே நிறைய இடத்துல இந்த பர்டிகுலர் டேர்மை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஏஐ அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது அண்ட் அது கூடவே நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம எம்ஜி நான் பேசியிருப்பாரு, இல்லை ஜேகே ப்ரோ அண்ட் A2D இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ நான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை என்னுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு இன்சைட்ஸ் வரும், இல்லை எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. I'll try to do my best. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் ட்ரெண்டை ஏஐ அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஓவர் வியூவை நம்ம பார்த்தாகணும். நம்ம இதுக்கு முன்னாடி A2D இந்த ஃபுல் டீட்டெயிலான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி டீப்பாக சொல்லாமல் மேலோட்டமான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஏஐயில் இந்த மாதிரியான ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 2 விஷயம் தேவை. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாடல், அண்ட் அந்த மாடல் எந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு உங்களுக்கு டேட்டா செட் நிறைய இருக்கோ அந்தளவுக்கு ஏஐ அக்யூரேட்டான ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் எப்படி ஒரு டெய்லி டேட்டாஸ்க்கு ஒரு ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். இப்போ இந்த டேட்டா செட்ஸ் தான் இந்த ஏஐக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி. அது ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பற்றி பார்த்து அந்த விஷயத்தோடைய ஒரு அவுட்லைன், ஒரு பேட்டர்ன், ஒரு ஸ்ட்ரக்சரை ஏஐ க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட், அதாவது இந்த பர்டிகுலர் கிப்லி ஆர்ட் ஃபார்ம் இப்படி தான் இருக்குன்ற ஒரு அவுட்லைன், ஒரு பேட்டர்னை அதை க்ரியேட் பண்ணிக்கும். அண்ட் அது மூலமாக இப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாலோ, இல்லை சப்போஸ் வீடியோஸே அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோவை அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி அதுக்கான ஃப்ரேம்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் இது ஒரு பெரிய கான்செப்ட். இவ்வளோ பெரிய கான்செப்டை உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது இது உண்மையிலே நல்லதா இல்லையா அப்படிங்கிறத பற்றின ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு கார்ட்டூன் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா we will just imagine ourselves into that particular cartoon world. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஸ்டர் பீன் எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு மிஸ்டர் பீன் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நம்ம பர்டிகுலர் கேரக்டரை அந்த மிஸ்டர் பீன் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிப்போம். ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம அப்படி தான் வளர்ந்துட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது அனிமே பார்க்குற எக்கச்சக்க பேர், நான் பர்டிகுலர் அனிமே ஃபேன் இல்லைனாலும் அனிமே பார்க்குற நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாரும் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்களுடைய கேரக்டர் அந்த அனிமே வேர்ல்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு உண்மையிலே நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அண்ட் இதெல்லாம் ஒரு இந்த ஏஐலாம் வர்றதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு, அதாவது அவங்களுக்கு அந்த அனிமே டிராயிங்ஸ் அண்ட் கிப்லி டிராயிங்ஸ் வரைய தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய கேரக்டரை இந்த மாதிரி வேர்ல்டில் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். பட் இப்போது இந்த ஏஐ வந்ததுக்கப்புறமா, அதாவது இமேஜ் ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறமா அவங்களே அவங்களுடைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி அவங்க அந்த பர்டிகுலர் கேரக்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க விஜுவலைஸ் பண்ண முடியுது. அப்படிங்கிற போது உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம்தான். அண்ட் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேரோட இது உண்மையிலேயே நிறைவேற்றி வச்சிருக்கு. பட் தென் இந்த விஷயம் உண்மையிலேயே நல்லதா? இஸ் திஸ் பர்டிகுலர் ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன் இல்லைன்னா இந்த கிப்லி ஏஐ உண்மையிலேயே ஒரு குட்டா இல்லை பேடா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கிப்லி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கிப்லி அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து ஒரிஜினேட்டட் ஃப்ரம் கிப்லி ஸ்டூடியோஸ். அதாவது இந்த கிப்லி ஸ்டூடியோஸ் தான் இந்த கிப்லி ஸ்டைல் ஆஃப் அனிமே ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறவங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் தான் வந்து ஹேயோ மியாசாகி. ஸோ அவர் பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ட்ரெண்டுக்கு அவர் இந்த ட்ரெண்டு வர்றது வந்து ஒரு இன்சல்ட்டாக பார்க்குறாரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் கேரக்டருக்குள்ளே நம்ம போயிட்டு எமோஷன் கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் எந்த தீமில் நம்ம அந்த அனிமேவை எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லை அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பர்டிகுலர் ஸ்டோரியை நம்மளால் அந்த பர்டிகுலர் கேரக்டரை வச்சு டெலிவர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள், அதாவது ஒரு ஹியூமன் நிறைய வேலையை செஞ்சாகணும் இந்த பர்டிகுலர் ஆர்ட் ஃபார்மை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஆர்ட் ஃபார்மில் ஒரு மூவி மாதிரி எடுக்கிறதுக்கு.
பட் இது எல்லாமே நம்ம ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் மூலமாக, அதாவது ஏஐ வச்சு ஒரு சில பல கிளிக்ஸ் மூலமாக பண்ணோம் அப்படிங்கிற போது ஓகே. ஒரு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் தான் போட போகிறீங்க, அந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த கிப்லி இமேஜஸ்லாம் தேவைப்படுது, உங்கள் இமேஜஸ் தான் அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற போது இட்ஸ் டோட்டலி ஃபைன். பட் இதை வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் டைப்பில், இல்லைனா இதை வச்சு ஒரு மூவி மாதிரி சப்போஸ் அந்த மாதிரி யாராச்சும் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் கம்ஸ் த ப்ராப்ளம். அவங்களுடைய டேலண்ட்டை அது ஒரு மாதிரி ரிச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. லைக் என்னுடைய ஒப்பீனியன், அதாவது நான் லைக் ட்ராயிங்லாம் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ஐ லைக் ட்ராயிங். ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு ட்ராயிங் பிடிக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு ஏஐ வச்சு ஒரு ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் திங். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ குட் திங். ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் கேரக்டர்லாம் விஷுவலைஸ் பண்ண முடியாதவங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த அளவுக்கு இது நான் ஒரு நார்மல் ட்ராயிங் தான், எனக்கு ஒரு டைம் பாஸ்க்காக தான் நான் வரைஞ்சிருக்கேன். பட் இதுவே ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ணுறவங்களுடைய சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆர்ட்ஸை வரையிறது ப்ரொஃபஷனாக வச்சுருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரெண்ட்னால, அந்த ஒரு பர்டிகுலர் திங்னால அஃபெக்ட் ஆவாங்க. பட் இதுக்கு உண்மையிலே நம்ம ஏஐயை ப்ளேம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நாட். ஏன்னா இது ஒரு வளர்ந்து வர டெக்னாலஜி அண்ட் இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக இன்னும் இதை விட பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு தான் போகும். ஸோ இதுக்கு நம்ம ஏஐயை ப்ளேம் பண்ணவே முடியாது. இந்த விஷயம் குட்டா பேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓகே. பட் மாரலாக ஒரு ஹியூமன் வேல்யூவாக நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னா இட் மைட் நாட் பி குட். பேடுன்னு மொத்தமாக சொல்லிட முடியாது. ஏன்னா இது ஜஸ்ட் டெக்னாலஜி தான். இந்த மாதிரி நம்ம முன்னாடியே நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், பட் நிறைய ஃபேமஸ் ஆகிருக்காது. லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சார்ட் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்த அவங்க முன்னாடியே ஃபில்டர்ஸ் வச்சு இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே நம்மளால் ஓரளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. பட் எதனால இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம நிறைய பேர் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு போகிறதுனால தான். லைக் எங்கே பார்த்தாலும் இந்த கிப்லி இமேஜஸ் யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த கிப்லி ஆர்டிஸ்ட்லாம் எங்கே பார்த்தாலும் அந்த கிப்லி இமேஜஸை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? லைக் இப்போ நம்ம ஒரு நோட்டபுளான ஒரு ஆஸ்கார் அவார்ட் வின்னிங் மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டு திடீர்னு இந்த ட்ரெண்ட் எல்லாருடைய கைக்கும் போயிடுச்சு, எல்லாராலையும் இந்த மாதிரி கிப்லி ஆர்ட் ஃபார்மை கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்ட் ஃபார்மை கிரியேட் பண்ணுற அந்த ஆர்டிஸ்டோடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ என்னதான் நம்ம ஒத்துக்கலனாலுமே இட்ஸ் இஸ் ட்ரூ. அவங்களுடைய ஆர்ட் ஃபார்ம் இல்லை அவங்களுடைய பர்டிகுலர் ஆர்டிஸ்டோடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணுறாங்க. லைக் இதுக்கு எதிர்த்த நிறைய ப்ரொட்டஸ்ட்டுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே லீகலாக ரைட்டாக இருக்க வரைக்கும் கோர்ட்ஸும் சரி இல்லை யாராலையுமே இதுக்கான ஒரு கிளியரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ பார்க்கலாம், ஃப்யூச்சர் தான் இதுக்கான பதிலை சொல்லி ஆகணும். எய்தர் இப்படி ரெண்டுமே கோயின்சைட் ஆகி ஒரே பேரலல் லைனில் ரெண்டுமே ட்ராவல் ஆகி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வேறு ஏதாவது ஸ்டைலில் அவங்க வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஏஐயில் ஆல்ரெடி நம்ம இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னு தெரியல. பட் இப்போது நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ் இதுக்கு வந்துட்டோம். அதாவது ஏஐயால் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் தென் ப்ராடாக நிறைய கம்பெனிஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஏஐயை ஸ்டாப் பண்ண முடியாது. என்னதான் அவங்களுக்கு ஒரு மாரல் வேல்யூஸ் ஒரு இந்த மாதிரியான ஹியூமன் வேல்யூஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னாலும் we can't do anything, we can't do much in this அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு மேபி இந்த வீடியோவில் பெருசாக உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எந்த விதமான டேக்அவே இருந்திருக்காது. இது ஜஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன், இந்த பர்டிகுலர் ட்ரெண்டு மேலே இருக்கிற என்னுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குது, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் நோ இட். அண்ட் நான் சொன்ன விஷயம் ஏதாச்சும் ஒரு முரண்பாடாக இருக்குது, இல்லை நான் சொன்ன விஷயம் தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் ரிப்ளை ஃபார் தட். அண்ட் see you in the next one. தீபக்.